Friends, right now, 9 Vande Bharat trains and 9 Amrit Bharat trains are benefiting the people of Tamil Nadu. The coaches of such high-speed trains are being manufactured at the Integral Coach Factory in Chennai. It is a matter of pride that our vision of Make in India is boosting self-reliance and creating jobs for our youth. Under the Amrit Bharat Station Scheme, 77 railway stations are being modernized. This station blend comfort, accessibility, and local identity. Today, we are inaugurating 8 redeveloped stations across Tamil Nadu. The dedication of the Chennai Beach, Chennai Egmore 4th line will benefit thousands of daily commuters in Chennai. I am also pleased to inaugurate Akashvani's new FM relay transmitters in Kumbakonam, Yerkad, and Vellore. These radio stations will be dedicated to your service from today. நண்பர்களே, இப்போது 9 வந்தே பாரத் ரயில்களும் 9 அம்ரித் பாரத் ரயில்களும் தமிழ்நாட்டின் மக்களுக்கு சேவையாற்றி வருகின்றன. இத்தகைய அதிவிரைவு ரயில்களுக்கான ரயில் பெட்டிகளை சென்னையில் இருக்கும் ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலை தயாரிக்கின்றது. மேக் இன் இந்தியா, இந்தியாவில் தயாரிப்போம் பற்றிய நம்முடைய தொலைநோக்கு தற்சார்பினை ஊக்கப்படுத்தி நமது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்துவது நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கும் விஷயம். அம்ரித் பாரத் நிலைய திட்டத்தின்படி 77 ரயில் நிலையங்கள் நவீனப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையங்கள் சௌகரியம், அணுகல் தன்மை மற்றும் உள்ளூர் அடையாளத்தை இசைவாய் ஒன்றிணைக்கின்றன. இன்று தமிழ்நாடெங்கிலும் நாம் 8 புனரமைக்கப்பட்ட நிலையங்களை தொடக்கி வைத்திருக்கின்றோம். சென்னை கடற்கரை, சென்னை எழும்பூர் 4வது தடம் காரணமாக சென்னையின் தினசரி பயணிக்கும் ஆயிரக்கணக்கான பயணிகளுக்கு இது ஆதரவாக இருக்கும். கும்பகோணம், ஏற்காடு, வேலூர் ஆகிய இடங்களிலே ஆகாசவாணியின் புதிய பண்பலை அஞ்சல் நிலையங்களை தொடக்கி வைப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வானொலி அஞ்சல் நிலையங்கள் இன்று முதல் உங்கள் சேவையில் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றன. Friends, infrastructure funding to Tamil Nadu has now tripled compared to the previous decade, and the budget of 2026 continues the trend with a strong focus on Tamil Nadu. In this budget, we have proposed Bengaluru, Chennai and Chennai-Hyderabad bullet train corridors. They will revolutionize the economy of this whole region. The budget positions Tamil Nadu as part of the rare earth corridors. Rare earth corridors will promote advanced manufacturing, research and technology development. நண்பர்களே, தமிழ்நாட்டிற்கு உள்கட்டமைப்புக்கான நிதி ஒதுக்கீடு கடந்த 10 ஆண்டுகளோடு ஒப்பு நோக்குகையிலே 3 மடங்காகி இருக்கின்றது. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டமானது தமிழ்நாட்டின் மீது
தனது பலமான கவனத்தை செலுத்துவதன் வாயிலாக இந்த போக்கினை தொடர்கிறது. இந்த வரவு செலவு திட்டத்திலே பெங்களூரு சென்னை மற்றும் சென்னை ஹைதராபாத்துக்கான புல்லட் ரயில் காரிடார் இடைவழிகளை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். இவை இந்த பகுதியின் பொருளாதாரம் முழுவதையுமே புரட்சிகரமானதாக ஆக்கும். அரிய வகை கனிம வளம் கொண்ட இடைவழிகளின் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டினை இந்த வரவு செலவு திட்ட அறிக்கை நிலைநிறுத்துகின்றது. அரிய வகை கனிம வள இடைவழிகள் உயர்தர தயாரிப்பு, ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை மேம்படுத்துகின்றன. Friends, Tamil Nadu has a rich history and heritage. Historic sites such as Adi Chanallur will be developed into global heritage destinations. Eco-tourism initiatives around Lake Pulicat and Podigai Malai will create new job opportunities while preserving natural ecosystem. Across the nation, around 200 industrial clusters will be identified and supported to boost manufacturing. We all know that Tamil Nadu is home to many industries, and therefore this scheme will benefit the youth here. நண்பர்களே, தமிழ்நாடு வளமான வரலாறு மற்றும் மரபுக்கு சொந்தமான மாநிலம். ஆதிச்சநல்லூர் போன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் உலகளாவிய மரபுசார் இடங்களாக மேம்படுத்தப்படும். புலிகாட் ஏரி, பொதிகை மலை போன்ற இடங்களைச் சுற்றி சுற்றுச்சூழல் சுற்றுலா முன்னெடுப்புகள் புதிய வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தும். அதே வேளையிலே இயற்கையான சூழல் அமைப்புகளை பாதுகாக்கவும் உதவும். தேசமெங்கிலும் சுமார் 200 தொழில்துறை தொகுப்புகள் இனம் காணப்பட்டு தயாரிப்பினை ஊக்கப்படுத்தும் வகையிலே ஆதரிக்கப்படும். தமிழ்நாட்டிலே பல தொழிற்சாலைகள் இருக்கின்றன என்பதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். ஆகையால் இந்த திட்டம் இங்கே இருக்கும் இளைஞர்களுக்கு பேருதவியாக இருக்கும். Friends, every Indian is inspired to build a developed nation by 2047. Tamil Nadu will play a decisive role in shaping the nation's destiny. Our collective goal is a developed Tamil Nadu for developed India. The Centre remains fully committed to enabling inclusive development and the state's progress. Nandri. நண்பர்களே, 2047ஆம் ஆண்டிற்குள்ளாக வளர்ச்சி அடைந்த தேசத்தை உருவாக்க வேண்டும் என்ற உணர்வினால் ஒவ்வொரு இந்தியரும் உந்தப்பட்டிருக்கின்றார்கள். தேசத்தின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் தமிழ்நாடு தனது தீர்மானமான பங்கினை கண்டிப்பாக ஆற்றும். நம் அனைவரின் ஒட்டுமொத்த இலக்கும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க, நாம் வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை அமைத்தளிப்பதிலும் மாநிலத்தின் முன்னேற்றத்தை உறுதி செய்வதிலும் மத்திய அரசு முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு வருகின்றது. நன்றி. Thank you, sir. We extend our deepest gratitude to our beloved Prime Minister, Shri Narendra Modi ji, for leading us into a new era of progress and building the new India. Our sincere thanks to all dignitaries, officials, guests and audience. இந்த வரலாற்று நிகழ்வை சிறப்பித்த